டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் 2021ல் கேட்ட கேள்வி தான் இது. ரியல் அனாலிசிஸ் டாப்பிக்லேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன டாபிக் அப்படின்னா, த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2 அப்படின்றதுல எக்ஸ் கியூ மைனஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. அதே போல் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்றதுல 3 அப்படின்ற மதிப்பு கிடைக்கும் அப்படின்றத இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்னென்னா, ஆப்ஷன் ஏ வந்து டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஆப்ஷன் பி கண்டினியூஸ் ஒன்லி அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஆப்ஷன் சி கண்டினியூஸ், ஆப்ஷன் டி டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்றத இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஃபினேஷன் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, f as a removable discontinuity at the x naught. If limit x tends to x naught, f of x exists but is not equal to f of x naught. இது வந்து ரிமூவல் டிஸ்கண்டினியூடைய ப்ராப்பர்ட்டி தான் இது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ் நாட் அப்படின்ற பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட், எஃப் ஆஃப் எக்ஸோடைய மதிப்பு வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும், அதுதான் எக்ஸிஸ்ட். அந்த மதிப்பானது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு வந்து சமமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா அது வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆனது ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி அப்படின்றதையும் இங்கே கீழே பார்த்துடலாம். லிமிட் x tends to 2, f of x equal to அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது தான் இங்கே எழுதியிருக்கோம். எக்ஸ் கியூப் மைனஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இந்த மதிப்பு இங்கே 2 அப்படின்னு போடும்பொழுது எக்ஸ் கியூப் 2 பவர் கியூப் போடும்போது 8ன்னு கிடச்சிடும். இங்கே வந்து 2ன்னு போடுவோம். இப்போ மேலே 8 மைனஸ் 8, கீழே வந்து 2 மைனஸ் 2னும் போது 0/0 அப்படின்னு கிடச்சிடும். அதனால் வந்து இப்போது எல்லா ஹாஸ்பிட்டலில் ரூல் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். அப்படி பண்ணும்பொழுது 3x² மைனஸ் 0ன்னு கிடைக்கும். அதே போல் கீழே வந்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, மைனஸ் 2ன்றது 0 ஆகிடும். ஸோ 3x²/1ன்னு கிடைக்குது. இப்போ எக்ஸோடைய மதிப்பு நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். பண்ணும்பொழுது வந்து 4 அப்படின்னு கிடைக்கும். 3 × 4 போது 12. இப்போ நம்மளுக்கு என்ன மதிப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2, எக்ஸ் கியூப் மைனஸ் 8 பை எக்ஸ் மைனஸ் 2 உடைய மதிப்பு 12 கிடச்சிருக்கு. அதாவது இந்த மதிப்பானது வந்து 12 கிடச்சிருக்கு. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்றது என்னென்னா, எக்ஸ் நாட்ன்றது நம்ம கணக்கில் வந்து 2 தான் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய மதிப்பு என்னென்னு கிடச்சிருக்கு பாருங்கள், அவங்களே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 2 உடைய மதிப்பு வந்து 3. ஆல்ரெடி மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சது வந்து 12, இங்கே எஃப் ஆஃப் 2 உடைய மதிப்பு வந்து 3. இது வந்து சமமாக இல்லை, அதாவது நாட் ஈக்குவல் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட்டு எஃப் ஆஃப் எக்ஸோடைய மதிப்பு 12ன்னு வந்திருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுடைய மதிப்பு வந்து 3ன்னு வந்திருக்கு. இது ரெண்டுமே சமம் இல்லை. அப்படி இல்லைன்னா அது வந்து என்னென்னா டிஸ்கண்டினியூட்டி அட் எக்ஸ் நாட் அப்படின்ற மீனிங். ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இது கண்டினியூஸ் கிடையாது, அதனால் ஆப்ஷன் சின்றது ராங் தான். அதே போல் ஆப்ஷன் பியும் ராங் தான். அதே போல் ஆப்ஷன் டி அப்படின்றது இவங்க எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, இதுவும் வந்து ராங் தான். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ன்றது எக்ஸ் நாட்டு 2 தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தேங்க்யூ.